பிசினஸ் ஏன் ஒரு சிறந்த பிசினஸா இருக்கு? எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் டீ கடை வச்சு ரன் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அப்படி என்னவாங்க டீ கடை இருக்குன்னு பார்க்க போறோம். ஹாய் buddies, நான் உங்க பூபாலன். வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல எப்படி நம்ம டீ கடை ஆரம்பிக்கிறது, எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீசன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த டீ வந்து எவர் கிரீன் பிசினஸ்ங்க. இந்த டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு நம்மகிட்ட லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும். 50,000 இருந்து 1,50,000 இருந்தா போதும், தாராளமா டீ கடை பிசினஸ் ஆரம்பிக்கலாங்க. இந்த டீ கடை பிசினஸ்ல டெய்லியும் பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த டீ கடையில பாத்தீங்கன்னா growth வந்து அதிகமா இருக்குங்க. நீங்க வந்து நிறைய பிரான்சைஸ் டீ கடை கூட ஆரம்பிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கான சிறந்த இடம் பார்க்கலாம். மக்கள் வந்து அதிகமா நடமாடக்கூடிய இடத்துல வந்து டீ கடை இருக்கணுங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப், காலேஜ், ஸ்கூல் மாதிரி இடத்துல வச்சீங்கன்னா கண்டிப்பா அங்க நிறைய பேர் வந்து டீ கடைக்கு வருவாங்க. இந்த மாதிரி இடத்தை நீங்க தேர்வு செய்யும் போது உங்களுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப growth-ஆ இருக்குங்க. அதிக விற்பனை பண்ணக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், மார்க்கெட், மால்ங்க, ஐடி கம்பெனிஸ், கார்ப்பரேட் ஆபீஸ், ஸ்கூல், காலேஜ் போன்ற இடத்துல கூட வைக்கலாங்க. ஹாஸ்பிட்டல், அபார்ட்மெண்ட், ஹைவேல இல்ல பெட்ரோல் பங்க் பக்கத்துல கூட நீங்க வைக்கலாங்க. நீங்க ஒரு இடத்தை தேர்வு செய்றீங்கன்னா அந்த இடத்துக்கு எத்தனை பேர் ஒரு நாளைக்கு வருவாங்கன்னு கண்டறியணுங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா டீ கடை வந்து அங்க வைக்கணுங்க. அடுத்து நம்ம டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கான முதலீடு பத்தி பார்க்கலாம். நீங்க ஒரு சின்ன கடையை ஆரம்பிக்க போறீங்கன்னா 25,000 இருந்து 50,000 வரையும் தேவைப்படுங்க. இல்ல இந்த கடையை வந்து கொஞ்சம் பெருசா ஆரம்பிக்கணும்னா 50,000 இருந்து 1,50,000 வரையும் தேவைப்படுங்க. இல்ல நான் கடையை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வைக்க போறேன், கொஞ்சம் கிராண்டா பெரிய கடையை வைக்க போறேன்னா 2,00,000 இருந்து 5,00,000 வரை தேவைப்படுங்க. டீ கடை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த டீ கடை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த டீ கடைக்கு தேவையான பொருட்கள் பத்தி பார்க்கலாம். ஒரு டீ பாய்லர் வாங்கினா 5,000 தேவைப்படுங்க. ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கினா 3,000 தேவைப்படுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குறதுக்கு 2,000 தேவைப்படும். கிளாஸ், கப்ஸ் வாங்குறதுக்கு 1,500 தேவைப்படும். டேபிள், சேர் வாங்குறதுக்கு 10,000 தேவைப்படுங்க. பில்லிங் மிஷின் வாங்குறதுக்கு 8,000 தேவைப்படும். டீ பவுடர், மில்க், சுகர், மசாலா ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5,000 தேவைப்படுங்க. குறைந்த முதலீட்டுல இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு வியாபாரம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பிரான்ச்சஸ் நிறைய ஆரம்பிக்கலாங்க. மூணாவது, அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய டீ வகைகளை பத்தி பார்க்கலாம். மில்க் டீங்கிறது மிகவும் விற்பனையாகக்கூடிய ஒன்றுங்க. மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, லெமன் டீ, மின்ட் டீ, இந்த டீ வகைகள் கூட அதிகமாக விற்பனையாகக்கூடிய டீங்க. ஆரோக்கியம் விரும்புகளுக்கு கிரீன் டீ, ஹெர்பல் டீ போட்டு கொடுக்கலாம். சுலைமான் டீ கூட ரொம்ப ஃபேமஸா இருக்குங்க. அதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. யங்ஸ்டர் பாத்தீங்கன்னா சாக்லேட் டீ, பட்டர் டீ இது மாதிரி அதிகம் விரும்புவாங்க. நீங்க அதை கூட உங்களுக்கு போட்டு கொடுக்கலாங்க. உங்களுடைய டீ கடையில நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து மெனு ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதன் மூலமா கூட வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. நாலாவதா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு டீ விற்கலாம். லோ டிராபிக் ஏரியாவில் 200 to 300 டீ விற்கலாங்க. மக்கள் வந்து அதிகமா நடமாடக்கூடிய ஏரியாவில் 500 to 1000 டீ விற்கலாங்க. ஒரு டீக்கு செலவு பாத்தீங்கன்னா 10 ரூபா ஆகுங்க. கேஸ், ரெண்ட், டீ பவுடர், மில்க், ஸ்டாஃப் காஸ்ட்ங்க. விற்பனை விலை, அதாவது நீங்க வந்து அந்த டீயை வந்து எவ்வளவுக்கு விற்கலாம் பாத்தீங்கன்னா 15 ரூபாயில இருந்து 20 ரூபா வரைக்கும் தாராளமா விற்கலாங்க. ஒரு கப்புக்கு 5 ரூபாயில இருந்து 10 ரூபா வரைக்கும் நீங்க லாபம் பெறலாங்க. இந்த டீ விற்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க 500 டீ விற்கிறீங்கன்னா 5 × 500 அதாவது 2,500 ரூபாய் கிடைக்குங்க. மாதம் 30 நாள் 30 × 2,500 ரூபாய் போட்டீங்கன்னா மாசம் பாத்தீங்கன்னா 75,000 டீல இருந்து மட்டுமே கிடைக்குதுங்க. நீங்க டெய்லியும் 1000 டீ விற்பனை பண்றீங்கன்னா மாசம் பாத்தீங்கன்னா 1,50,000 வரை தாராளமா சம்பாதிக்கலாங்க. அடுத்து ஐந்தாவது, அதிகமா வந்து எப்படி டீ விற்பனை பண்றது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்கலாம். நான் சொல்ற இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய டீ பிசினஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு டிமாண்ட கிரியேட் பண்ணுங்க. மத்த கடையை விட உங்களோட டீ வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. கூகுள்ல போய் நிறைய பிசினஸ் growth பண்ணி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல மார்க்கெட்டிங் பண்ணுங்க. புதுசா ஒரு வாடிக்கையாளர் கடைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்து நீங்க கொடுக்கணுங்க. நீங்க வந்து ஒரு 5 டீ வாங்கினா ஒரு டீ வந்து ஃப்ரீ, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க. டீ மட்டும் இல்லாம உங்களுடைய கடையில பிரீமியம் ஸ்நாக்ஸ் கூட நீங்க வந்து சேல் பண்ணலாங்க. பிஸ்கெட், பன்னு, கேக், சமோசா இது மாதிரி பிரீமியம் ஸ்நாக்ஸ் கூட நீங்க விற்கலாங்க. உங்களுடைய டீ ஷாப்பை நீங்க வந்து பிரான்சைஸா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு சட்டப்பூர்வமான அனுமதிகள், லீகல் ரெக்யூர்மெண்ட்ஸ் மற்றும் லைசென்ஸ் பத்தி பார்க்கலாங்க. உங்களுடைய கடைக்கு FSSAI சர்டிபிகேட் கன்ஃபார்ம் இருந்தாவுங்க. இந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 1,500 இருந்து 5,000 வரை செலவாகுங்க. ஷாப்புக்கான லைசென்ஸ் பாத்தீங்கன்னா 2,000 இருந்து 5,000 வரை தேவைப்படுங்க. வருஷத்துக்கு 20 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க கவர்மெண்ட்ல கண்டிப்பா GST ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கணுங்க. சிறிய டீ ஸ்டாலுக்கு லோக்கல் கார்ப்பரேஷன் அப்ரூவல் இருந்தா மட்டும் போதுங்க, நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாங்க.
இந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல டான் வருங்க. நாங்க நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துங்க. நாங்க நிறைய கடைகளை ப்ரமோஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் பூபாலன். நன்றி.